வணக்கம், நான் உங்கள் தனிஷ் டிஆர்எஃப். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் சீரிஸோட 4th எபிசோடு தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பைக்கை பத்தி பேச போறோம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பைக் ரொம்ப 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 பிடிக்குங்க டிஆர்எஃப். எனக்கு பைக்கு மேலேயே கிரேஸ் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பத்தி தாங்க. இந்த பைக்கை எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. அந்த பைக்கோட நேம் பார்த்தீங்கன்னா யமகா MT-15 பைக்கை பத்தி தாங்க ரிவ்யூ பண்ண போறோம். ஆக்சுவலி இந்த வண்டி பார்த்தீங்கன்னாங்க, இந்த வண்டி ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சோன்னே, இந்த வண்டி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரிவ்யூ பண்ணலாம்னு நினைச்சேன். இருந்தாலும் நம்ம இந்த வண்டியில கொஞ்சம் லாஸ்ட் சீரீஸ்ல ரிவ்யூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த வண்டியை பத்தி இப்ப பேச போறேன். டிஆர்எஃப் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைக் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வண்டி எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, வாங்க அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். MT-15 நிறைய பாய்ஸ் நிறைய கேர்ள்ஸ் பிடிச்ச வண்டினாவே MT-15 தாங்க சொல்லுவாங்க. சொல்லி இந்த வண்டியோட லுக் அவ்வளவு பிடிக்குங்க. இந்த வண்டியில இருக்கிற வேற எதுவுமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இந்த வண்டியோட லுக்கு, இந்த கேர்ள்ஸுக்கெல்லாம் இந்த வண்டியோட லுக் அவ்வளவு பிடிக்குங்க. சிங்கிள் சீட் அப்படியே கட்டி கிடிச்சு ஜாலியா பறக்கலாங்க இந்த வண்டியில. ஜம்முன்னு இருக்கும் வண்டி. சொல்லி இந்த வண்டியோட சிசி பார்த்தீங்கன்னா 150 சிசிங்க. சொல்லி வண்டி என்னதோ சின்னதா இருந்தாலும், சிசி தான் என்னதோ கம்மியா இருந்தாலும், வண்டியெல்லாம் எவனாலையும் குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த வண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க டிஆர்எஃப். எனக்கு பிடிச்சதோட என் டிஆர்எஃப் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஆக்சுவலி எனக்கு பைக்னாவே சிலதானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச பைக்னாவே இதுல ஒன்று நான் சேர்த்துக்குவேன். எனக்கு கிரேஸ் வந்த பைக்னாவே இதுல ஒன்று சேர்த்துக்குவேன். இந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளவு தருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட நிறுவனம் இந்த வண்டியை தயாரிச்சாங்க இல்லைங்க, அவங்க எவ்வளவு மைலேஜ் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 56.87 தருதுங்க. சில நம்ம லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னாங்க 47 தான் ப்ரோ தருதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இது கூகுளே பதிவிட்டு இருக்காங்க. உங்களுக்கான சைட்ல போட்டு காட்டுறேன். அந்த இதுவே தான் சொல்றாங்க. இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 130 டாப் ஸ்பீடு. சரி, வண்டிக்கு டாப் ஸ்பீடு. இந்த வண்டி எனக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் நாட்ஸ் வண்டி தாங்க. இந்த வண்டியோட கேஜி எவ்வளவு பார்த்தீங்கன்னாங்க 141 கேஜி தாங்க. 141 கேஜி தான் வண்டி. என்னை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் வண்டி தாங்க. சரி, நம்ம ஒரு ஸ்பீடா ஒரு காத்துல பறக்கிற முடியும் இருக்கு. உங்க ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க உங்க ரோடுல பாத்தீங்கன்னா இந்த எதிர்காத்து அடிக்கும் இல்லைங்க, அந்த காத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த செகண்ட் வேணா ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்குதுங்க. சொல்லி ஏன் இப்படி சொல்றேன் பாத்தீங்கன்னா, இந்த வண்டி ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் வண்டிங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த வண்டி ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். 141 வெயிட், ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கும். எதிர்காத்து அடிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த வண்டியால கிழிச்சிட்டெல்லாம் போக முடியாதுங்க. இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா அப்படி மாடல் பண்ணல. நம்ம R15 இந்த வண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டா கிழிச்சிட்டு போற மாதிரி மாடல் பண்ணியிருப்பாங்க. இந்த வண்டிக்கெல்லாம் அப்படி மாடல் பண்ணலைங்க. சரி, இந்த வண்டிகள்லாம் நீங்க காத்துல வேகமா பறக்கும்போது வண்டி இப்படியெல்லாம் ஆடுது ப்ரோன்னு சொல்றதெல்லாம் நிறைய இது ப்ராப்ளம் இருக்குதுங்க வண்டியில. சொல்லி இந்த வண்டியோட சீட் சைஸ்ன்னு சொன்னாவே 800 தாங்க. இந்த வண்டியோட சீட் சைஸ் பார்த்தீங்கன்னா 800 தான். என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பில்லியன் அளவுக்கு போறதுக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்குங்க டிஆர்எஃப். எனக்கு பொறுத்தளவுக்கு பில்லியன் அளவுக்கு வந்துட்டு போறதுக்கு சும்மா லோக்கல்ல ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தாங்க இருக்கும். நம்ம லாங் ரைடெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பில்லியன்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காது. சொல்லி நம்ம டிரைவிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குங்க. சொல்லி என்னை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பில்லியனெல்லாம் இந்த வண்டியில போறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம சிங்கிளா ஓட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டியில சும்மா பறக்கலாங்க டிஆர்எஃப். இந்த வண்டியோட பிஹெச்பி எவ்வளவு பார்த்தீங்கன்னாங்க 18.1 தருதுங்க. அதே மாதிரி அதோட RPM பார்த்தீங்கன்னாங்க 10,000 தருது. அதே மாதிரி அதோட டாப் கியூ பார்த்தீங்கன்னாங்க 7,500 தருதுங்க. டாப் கியூ பார்த்தீங்கன்னா 7,500 தருது. அதே மாதிரி இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் பார்த்தீங்கன்னாங்க சைஸ் பார்த்தீங்கன்னாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னாங்க 100.80 தருதுங்க. அதே மாதிரி பேக் டயர் பார்த்தீங்கன்னாங்க 140.70 தருதுங்க. 140.70 தருது. என்னை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி செம்ம வண்டிங்க. என்னை பொறுத்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் சூப்பர் வண்டின்னு சொல்றேன். சரி, இந்த வண்டி எனக்கு நினைக்கவே ஒரு நல்லா இருக்குதுங்க. இந்த வண்டி LED லைட் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒன்று தந்திருக்காங்க. சொல்லி இந்த வண்டி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டா மாதிரி உருவாக்கி இருக்காங்க சொல்றாங்க. சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி எல்லாம் பார்த்தேன். நான் தான் சொல்றேன். சொல்லி இந்த வண்டி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க டிஆர்எஃப். இந்த வண்டி என்னை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. இந்த வண்டியோட கீர் ஷிஃப்டா இருக்கட்டும், இந்த வண்டியோட மூமெண்டா இருக்கட்டும், இந்த வண்டி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த வண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேங்க டிஆர்எஃப், இந்த வீடியோதோட என் பண்ணிக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல பார்த்தாவே தெரியும். இதான் கொஞ்சம் கொஞ்சம் யூடியூப்ல வீடியோ எடுக்க கத்துட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாள்ல நம்ம பழகிட்டு டிஆர்எஃப்.
அதுவும் இல்லாம நம்ம பைக் சீரீஸ்ல எத்தனை சீரீஸ் மொத்தமா இருக்குதுன்னு எத்தனை எபிசோடு மொத்தமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 5 எபிசோடு மொத்தமா இருக்குது. இது பாத்தீங்கன்னா 4வது எபிசோடு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த லெஜண்ட் பைக்கை பத்தி தாங்க பேச போறோம். லெஜண்ட் பைக்குன்னு நினைச்சாவே எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் பம்ப்ஸ் ஆகுதுங்க. அந்த வண்டி உனக்கு நல்லா ரொம்ப பிடிக்க மாட்டாங்க கேட்டீங்கன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்காது. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அந்த வண்டினா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சரி, அந்த வண்டி பத்தி தாங்க ரிவ்யூ பண்ண போறோம். அது என்ன வண்டின்னு சொல்லிட்டு மறக்காம கிஸ் பண்ணிக்கோங்க டிஆர்எஃப். இந்த வீடியோ தர்டைன் பண்ணிக்கிற சேனல் கேட்டு மறக்காம பிள்ளைங்க தட்டிட்டு போங்க. நீங்க சப்ஸ்கிரைப் தான் நம்ம சேனல் இன்னும் பெருசுக்கு போங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன வண்டின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ ஆல்.